மே 8 சரியனிலேருந்து 139 இயர்ஸ் முன்னாடி. சார் அவ்வளோதானா? ஓ அவ்வளோ வேண்டாமா? ஓகே 1886 ஜான் ஃபெம்பர்டன் ஒரு லோக்கல் ஃபார்மசிஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் டானிக் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி கிரியேட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, நல்லா இருக்கு. அவரோட டீமில் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, நல்லா இருக்கு. சரி இதை பப்ளிக் ஒப்பீனியனுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபார்மசி அங்கே மே 8 1886 பீப்புளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. பீப்புள் அதை சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க. டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன் இதை ஒரு ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரோட புக் கீப்பர் மிஸ்டர் ஃப்ராங்க் ராபின்சன் அதுக்கு ஒரு யூனிக்கான நேமையும் ப்ளஸ் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டையும் க்ரியேட் பண்ணுறாரு. ப்ராடக்ட் சூப்பராக போயிட்டுருக்கு, 2 இயர்ஸ் சேல் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் ஆஸ் அ கேண்ட்லர்னு ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த ப்ராடக்ட்டை பார்க்குறாரு. ப்ராடக்ட் மேலேயும் இந்த ப்ராடக்ட்டோட ரெசிபி மேலேயும் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வேர்ல்டு வைட் மார்க்கெட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இந்த பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு ரேட்டுக்கு $2300 கொடுத்து இந்த பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. நினச்ச மாதிரியே 10 இயர்ஸ் ஒரு டிகேடில் US கனடான்னு ஃபுல்லாகவே மார்க்கெட் பண்ணுறாரு. தி OG ஆஃப் பெவரேஜஸ் கோகோ கோலா. இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டையும் பிராண்ட் பண்ணணுமா? ரீச் அவுட் டு அஸ்.